ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதுமையை தள்ளி போட உதவக்கூடிய 7 உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதுமைன்றது எவராலுமே எளிதில் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. குறைந்தபட்சம் முதுமையை தள்ளி போட வழி இருக்குன்னு ஒருத்தவங்க கூறுனா, அப்படியா அது எப்படின்னு கேட்டுட்டு ஓடி வர பலர் இருக்கும். அப்படியானவங்களுக்கு ஒரு பிரத்யேக பதிவு தான் இந்த வீடியோ. இதில் நம்ம உடல் தோற்றத்தில் முதுமையை அடைந்து விட்டதாக காட்டும் அறிகுறிகள் வெளியே தெரியாமல் இருக்க உதவக்கூடிய சில வகை உணவுகளை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக நிறைஞ்சிருக்க பெரி வகை பழங்கள். தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட செல்களில் சிதைவேற்படுவதை தடுத்து பாதுகாக்குது. அடுத்து பாதாம், வால்நட், சியா மற்றும் பிளாக்ஸ் விதைகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்புகளையும் வைட்டமின் இ சத்தையும் வாரி வழங்க வல்லதாக இருக்குது. அடுத்து சால்மன், துனா, மேக்கரல் போன்ற ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகரிக்க நிறைஞ்ச மீன்களை உண்ணும்போது அது உடலில் வீக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். சருமத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவி புரியும். அடுத்து ப்ரக்கோலி, காலே மற்றும் ப்ரெசல், ஸ்ப்ரெலட்ஸ் போன்ற க்ரூசிவெரல்ஸ் வெஜிடபிள்ஸ்களில் உள்ள கூட்டு பொருள் உடலில் வீக்கங்கள் உண்டாவதையும் கேன்சர் நோய் வரும் அபாயத்தையும் தடுக்கக்கூடிய சக்தியை கொண்டது. அடுத்து 70% கொக்கோ அடங்கியிருக்க டார்க் சாக்லேட் குறைந்த அளவில் உட்கொள்ளும் போது அது உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்களை தருது. அடுத்து வைட்டமின் ஏ சத்து அதிக நிறைஞ்சிருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றப்ப அது உடலில் கொலஜான் உற்பத்தி பெருக உதவி புரியுது. இதனால் சருமத்தில் சூரிய கதிர்வீச்சு படும்போது ஏற்படும் சிதைவுகள் தடுக்கப்பட்டு சருமம் இளமை தோற்றத்தை பெறும். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாலிபினால்களும் க்ரீன் டீயில் அதிக நிறைஞ்சிருக்கு. இது தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுது. அது மட்டும் இல்லை, மூளையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி அது இளமையோட செயல்படவும் உதவி புரியுது. இதுவரை நம்ம வீடியோவில் முதுமையை தள்ளி போடக்கூடிய சூப்பரான 7 உணவுகள் பற்றி பார்த்தோம். இந்த உணவுகளை அனைவருமே தவறாமல் உட்கொள்கிறப்ப இளமை தோற்றத்தை இழக்காமல் பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.